இப்ப கிருஷ்ணன் உற்சாகமாக விஷமம் பண்ணிட்டு இருக்கான். வீடு வீடா போய் வெண்ணைய திருடுறான், பானைய உடைக்கிறான். சும்மா விஷமம் பண்ண பண்ண அத்தனை கோபிகைகளும் பெரியாழ்வார் யசோதையிட்ட வந்து புகார் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெண்ணையை உருக்குவதற்காக ஒரு குடத்துல வச்சிருந்தோம். இவன் நேரா அடுப்புக்கு வந்தானோ, அப்பதான் வெண்ணைய அழகா உருக்கின்னு இருக்கா. ஆஹா, உருக்கின வெண்ணையா இருந்தாலும் பரவாயில்ல, இதோ உண்கிறேன் என்று அடுப்புல இருந்து அப்படியே எடுத்தான். அந்த சூடெல்லாம் நம்ம கிருஷ்ணனை ஒண்ணும் பண்ணாது. அவன் தான் சர்வேஸ்வரன் பரம்பொருளாச்சே. குடத்தை அப்படியே கையில தூக்கினானா, மொத்தமா உறிஞ்சி குடிச்சானா. பார்த்தா குடத்துல ஒரு டிராப், ஒரு சின்ன துளி கூட மிச்சம் இல்ல. அப்படி குடிச்சான். குடிச்சதோட சும்மா இருப்பானா? வெறும் பாத்திரம் எதுக்கு இருக்கு, இந்த பானை இனிமே எதுக்கு? அதான் வெண்ணைய குடிச்சாச்சு. வெண்ணைய குடிச்சதுக்கு அப்புறம் வெறும் பானை தேவையில்லை. அதனால உடைத்திட்டு தூக்கி கீழே போட்டானா. இவன் அடுப்பு மேல ஏறி நின்னு இருக்கான். எடுத்து இதை குடிச்சுட்டான். அங்கிருந்து தூக்கி பானையை கீழே போட்டான். போட்டா என்ன ஆகும்? உடைஞ்சு போகும். உடைத்திட்டு பானையும் உடைச்சான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு போந்து நின்றான். போந்துன்னா வந்துன்னு அர்த்தம். போந்து நின்றான்னா வந்து நின்றான். அந்த கோபிகை பக்கம் சும்மா வந்து நின்னானா. அப்படி அம்மா எப்படி இருக்கள், சௌக்கியமா அப்படின்னானா. யாரா நீ? ஓ கிருஷ்ணனா, என்ன விஷயமா இங்க வந்தேன்னாலும். பண்ற விஷயம் எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இல்ல இல்ல, சாதாரணமா உங்க ஆத்துல பையன் இருக்கானே, அவனை பார்த்து அவனோட 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். அவன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னா அவனோட விளையாடலாமே, அதுக்காகத்தான் வந்தேன். அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் கொடுத்தானா. ஓ அப்படியா கிருஷ்ணான்னு அவளும் பேசிட்டு இருந்தாளாம். அதுக்குள்ளதான் அடுப்புல வெண்ணெய் வச்சிருக்கோமே, அது உருகி நெய்யா இருக்குமே, என்னன்னு பாக்கலான்ட்டு போறாளாம். உள்ள போய் பார்த்தா அடுப்புல பாத்திரத்தையே காணும். அப்புறம் தான் பார்த்தா பானை சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு. அதுல இருக்க வெண்ணெயையும் காணும். எங்கடா போச்சு வெண்ணெய்னா, வெளியில வந்து பார்த்தா கிருஷ்ணனை காணும். புரிஞ்சு போச்சு, வெண்ணெயையும் காணும், வெண்ணெய் திருடனையும் காணும், இவன் தான் பண்ணியிருக்கான். அப்புறம் தான் புரிஞ்சுது, கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் எங்கேன்னு ஓடின்னு இருக்கேன். ஓடின்னு இருந்தா அதுக்குள்ள அடுத்த வேலை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? என் வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல உள்ளவாளையும் விஷமம் பண்ணி அங்க அவள்லாம் தலை தெரிச்சு ஓடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், நான் வாசல்ல போய் அவனை தேடுறேன்னு தெரிஞ்சது இல்லையா, மறுபடியும் என் வீட்டுக்குள்ள என்ன விஷமம் பண்ணலான்னு மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய். ஏமா, உன் வீட்டுக்கு பக்கத்துல நாங்க நெய்பரா இருக்கிறது நாங்க பண்ண தப்பான்னு கேக்குறாளாம்.